بسم الله الرحمن الرحيم باللسان يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال الله تعالى في القرآن الكريم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. قال الله تعالى أيضا فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என் இறைவன் அல்லாஹ்வுக்கே அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போர்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூஅத்தாபிகள் நல்லோர்கள் சான்றோர்கள் அனைவரும் மீதும் சாரட்டும் சேரட்டும் என பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஷா தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றென்றும் உண்டாவதாக. அதற்கு அல்லாஹ்வுடைய வேண்டியவராக இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்ப்போம் என்று நினைக்கின்றேன். அஷ்ஷுக்ரு அலா நிஅமத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளுக்கு ஒரு மனிதன் எந்த அளவு தூரம் நன்றி உடையவனாக இருக்கின்றான், நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை பற்றி பார்க்கிறோம். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரு லி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். ஃபத்குரூனி, என்னை நினைவு கூறுங்கள். அஸ்குருக்கும், நானும் உங்களை நினைவு கூறுவேன். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவானாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே அதிகம் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபத்குரூனி, நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள். அஸ்குருக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இந்த மனிதனுக்கு தேவையான விடயங்கள் அல்லாஹ் ஒரு மனிதனை பற்றி நினைத்தானாக இருந்தால் அந்த மனிதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா நினைப்பான். அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இதுதான் முதலாவது. வஷ்குரூலி, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷ்குரூலி, நீங்கள் எனக்கு ஷுக்ர் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், நான் வழங்கியவற்றுக்கு எனக்கு நீங்கள் மாறு செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இடத்திலே வஷ்குரூலி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எனக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் வழங்கியுள்ள ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள் அனைத்தையும் ஒரு மனிதன் எண்ணி முடிக்க முடியாது. என்ன ஆரம்பித்தால் அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனில் சொல்லுகின்றான், வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள் ஒரு மனிதன் முடியுமானவரை என்ன துவங்கினானாக இருந்தால் லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி கணக்கெடுக்கவே முடியாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன். அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ அருட்கொடைகளை ஒரு மனிதனுக்கு வாரி இறைக்கின்றான். ஒரு மனிதன் அருட்கொடைகளை பற்றி சிந்திப்பதற்காக வேண்டி அதிக தூரம் செல்ல தேவையில்லை. வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். இந்த இன்றைய தினம் இரண்டு விடயங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஒரு மனிதனுடைய உடம்பு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை உடம்பு. இரண்டாவது உணவு. முதலாவதாக உடம்பை பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், இந்த உலகத்தை நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிரியேட்டர், எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா படைக்க முடியும் சக்தி உடையவர் என்பதை ஒரு மனிதனுடைய உடம்பை பார்த்தால் அது அல்லாஹ்வுடைய குத்ரத் வழங்கும், அல்லாஹ்வுடைய வல்லமை புரியும். வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், உங்களை நீங்க சிந்திச்சு பார்க்கலையா? உங்களுடைய உடம்பை உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கள், நீங்க உற்று நோக்கி பாருங்கள். அதுல உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கின்றது. அது போதும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்கு அவனுடைய உடம்பு மாத்திரம் போதும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇத கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ் சொல்கிறான், இலவசமாக வழங்கியிருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ, அல்லாஹ் தஆலா காதை தந்திருக்கின்றான் நல்ல விடயங்களை கேட்பதற்காக. வல் அப்ஸார், கண்ணை தந்திருக்கிறான், இந்த கண்ணுடைய பெருமதி. வல் அஃஇத, இந்த இதயத்தை தந்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. இந்த இதயத்துடைய பெருமதி எந்த அளவுக்கு இருக்கு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சிக்காக ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். நான் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது வாசித்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று, டாக்டர் ரைஸ்டீன் அவர்களுடைய புத்தகம்
அந்த புத்தகத்திலே அவர் முதலாவதாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு விடயம், அவருடைய புத்தகத்தில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு கணம் உடம்பு செலுத்து போயிடும். அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகள், இந்த உடம்பினுடைய எவ்வளவு விதமான புதுமைகளை எல்லாம் அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். வாசிக்கின்ற பொழுது கண்களால் தண்ணீர் வடியும், உடம்பு அப்படியோ செலுத்து வடியும். அல்லாஹ்வுடைய அந்த ஒவ்வொரு சிறிய சிறிய உறுப்புகளுடைய மிகப்பெரிய பெருமானம். ஒரு தடவை அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற வேளையிலே ஒரு சிறிய பிள்ளை ஒன்றை காண்கின்றார். ஒரு சிறிய பிள்ளை வருகின்றது. அந்த பிள்ளையினுடைய உடம்பை பார்த்த உடனே ஒரு வித்தியாசமான ஒரு உருவம். அந்த பிள்ளையினுடைய தலை சின்னதாக இருக்கின்றது, அந்த பிள்ளையோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கு, அந்த பிள்ளையுடைய கால் சின்னதா இருக்கு. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்த உடனே இவர் அந்த பிள்ளையை செக் பண்ண அந்த டாக்டர் கேட்க, அந்த பிள்ளைக்கான வருத்தம், இந்த நோய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த டாக்டர் சொல்ல வந்துக்கிட்டு, இந்த பிள்ளைகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பிள்ளையோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பிள்ளைக்கு வந்துக்கிட்டு மூளையிலே இருக்கக்கூடிய ஒரு நொதியம் என்று சொன்னால் உடம்பிலே அற்பமான ஒரு விடயம், அது மூளையிலே மிக சிறியதாக சுரக்கக்கூடிய ஒரு நொதியம் ஒன்று. அந்த நொதியம் அந்த பிள்ளைக்கு சரியான முறையில் சுரக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த பிள்ளையினுடைய உடம்பு இவ்வாறாக இருக்கின்றது. அந்த பிள்ளையுடைய உடம்பு குழஞ்சி போயிருக்கின்றது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கிற மிக மிக அற்பமான ஒரு பொருள் நொதியம் என்று சொல்லக்கூடியது. ஒரு லிக்விட், ஒரு திரவம் மாதிரி ஒரு பொருள். அது மூளையில சுரக்காததன் காரணமாக அந்த பிள்ளையினுடைய உருவமே குலைந்து விட்டது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கின்ற ஏனைய உறுப்புகளுடைய பயன்பாடுகள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய தொழிற்பாடுகள் ஒரு மனிதனுக்கு புரியவில்லை என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், நாம் எல்லோரும் கை சேதம் அடைந்தவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சிம்பிளா யூஸ் பண்ணிக்கிட்டு மறந்து போயிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைக்கான அந்த மருந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால் 2 வாரங்களுக்கு ஒரு முறை அந்த பிள்ளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கணும். அந்த இன்ஜெக்ஷன் ஒன்றோட விலை 4 லட்சம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்ற அந்த இலவசமான அந்த நொதியத்துடைய விலை 2 கிழமைக்கு 4 லட்சம். ஒரு மாசத்துக்கு 2 தரம் அடிக்கணும். அவ்வாறு அடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய உயிர் போயிற்று. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 8 லட்சம். சுமாராக ஒரு வருடத்துக்கு அந்த பிள்ளைக்கான செலவு, அந்த ஒரு நொதியத்துக்கான செலவு மாத்திரம் எவ்வளவு? அந்த பிள்ளை ஒவ்வொரு சிந்திச்சு 96 லட்சம். அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற இந்த ஒரு நொதியம், சின்ன ஒரு அற்பமான ஒரு நொதியத்துடைய பெருமதியோட 96 லட்சம். அப்ப இந்த ஹார்ட்டுடைய பெருமதி எவ்வாறு இருக்கு? இந்த கையினுடைய, இந்த கண்ணுடைய, இந்த காதினுடைய பெருமானம் எவ்வாறு இருக்கு? நாம் எந்த அளவுக்கு தூரம் அல்லாஹ்வுடைய சலுகைகளை நம் நியாமத்துக்களை எல்லாம் நாம் யூஸ் பண்றோம், இலகுவா யூஸ் பண்றோம். ஆனா அதுல பராமரம், அதில் நாம் கணக்கெடுக்கல, கேர்லெஸ். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். அல்லாஹ்வுக்காக மட்டும் நாம் எந்த ஒரு தூரம் நன்றி உடையவனாக இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய இதயத்துடைய பெருமதி அது மிக உச்சகட்டம். ஒரு மனிதனுக்கு பைபாஸ் செய்கின்ற அந்த டைம்ல ஒரு இதயம், அந்த பைபாஸ் செய்கின்ற அந்த வேலையில இதயத்துக்கு மாற்றீடாக ஒரு இயந்திரம் மூலம் உருவாக்கக்கூடிய ஒரு இதயம் ஒன்று, அந்த மனித உடம்பை இயக்கக்கூடியது. சுபஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய இதயத்தினுடைய இவ்வளவு நன்றி. ஆனால் அந்த மனிதனை பைபாஸ் பண்ணுகின்ற அந்த டைம்ல மாற்றக்கூடிய அந்த இதயம் வந்துகிட்டு செயற்கை இதயம், அது வந்துகிட்டு ஆபரேஷன் ரூம்ல வந்துகிட்டு முக்காவாசி பிடிச்சிருக்கு, மிக பெருசு. அல்லாஹ் தஆலா அதை எப்படி சுருக்கி நம்முடைய இதயத்தை உடம்புக்குள்ள சுருக்கி வச்சிருக்காங்க. சுபஹானல்லாஹ், நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஆனாலும் அந்த மிகப்பெரிய ஒரு இன்ஜினால கூட அந்த மனிதனுடைய இதயத்துடைய வேகத்துக்கு அதெல்லாம் தொழில்பட முடியாது. இதயம் செய்கின்ற வேலையிலே அரைவாசல் தான் நல்லா செய்ய முடியும், அதை விட குறைவும் தான் செய்ய முடியும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு உறுப்புகளை நினைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ஒரு மனிதன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைக்கும் போது ஒரு செவ்வையான முறையில் படைப்பான். ஓரிரு மனிதர்களை மாற்றும் அல்லாஹ் தஆலா அவர்களை கண் குருடர்களாக, கால் முந்தியர்களாக, காது செவிடர்களாக படைத்திருக்கும். அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் அல்ல, அவர்கள் மீது எந்தவித கோபத்திற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை படைக்கவில்லை. இந்த சமுதாயம் அவர்களை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். அவர்களை கண்டு இந்த மக்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா யாரையும் வீணுக்காக படைக்கல. ஒரு கண்குருடரை பார்த்தால் உங்களுடைய கண்ணை தந்த நன்னுடைய கண்ணை இலகுவான முறையிலே, சரியான முறையிலே வழங்கி இந்த ரஹ்மானுக்கு நான் இந்த அளவு தூரம் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு கண் குருடன், ஒரு வயோதிகர், ஒரு கால் மூலம்
ஒரு கால் இல்லாதவர், ஒரு கை இல்லாதவரை கண்டால் நம் உடனே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நம்பிக்கைய பெரியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்க அந்த கையை காலை தந்திருக்கான், உன்னை சுஜூது செய்வதற்காக வேண்டி, உன்னை நின்று வணங்குவதற்காக வேண்டி எனக்கு இந்த கையை தந்திருக்காய், காலை தந்திருக்கிறேன், அறிவை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், இதற்காக வேண்டி நான் உனக்கு அதிகம் அதிகம் நன்றி கடன் உடையவனாக இருக்கின்றேன் என்று ஒரு மனிதன் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும். அதிகம் அதிகம் இதனை நினைவு கூற வேண்டும். நாம் எல்லோரும் மறந்து போயிருக்கக்கூடிய ஒரு விடயம். உங்களுடைய உடம்பு ஒவ்வொன்றோட செக் பண்ணா விளங்கு. ஒவ்வொரு உறுப்புகளை பத்தி சொல்ல போனா நேரம் காணா. மிக பிரம்மாண்டமான இந்த உடம்பு, அவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் தாலா இந்த உடம்புல வச்சுங்க. ஒவ்வொரு உறுப்பும் லட்சக்கணக்கு கோடி கணக்கு. அல்லாஹ் தாலா ஒரு மனிதனை 2 கிழமைக்கு 8 லட்சம் என்று சொன்னால் 4 லட்சம், ஒரு மாசத்துக்கு 8 லட்சம் வெறும் ஒரு நொடியத்துக்கு. இந்த உடம்புல மொத்தமா கணக்கு பார்த்தா யாரால கட்ட முடியும், யாரால கொடுக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? யாராலையுமே முடியும். அல்லாஹ் தாலா இந்த இலவசமான இந்த உறுப்புகளை பயன்படுத்தி நாம் என்ன செய்கின்றோம்? துன்யா துன்யா என்று சொல்லுகின்ற உலகத்துக்கு பின்னால் சொல்லுகின்றோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நேரம் அல்லாஹ் தந்த அனைத்தையும் உடம்பிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூற ஒரு மனிதன் மறுப்பானாக இருந்தால் எவ்வளவு பெரிய துரோகி, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் செய்கின்றார். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தாலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத் உணவு. ஒரு மனிதன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் இறங்கி இறங்கி ஓடி ஓடி உழைச்சாலும் அல்லாஹ் நாடாதவரை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்க முடியும். அந்த மனிதனுடைய ரிஸ்க் கிடைக்காது. அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாடியது மாத்திரம்தான் அந்த மனிதனுக்கு அன்றைய நாள் கிடைக்கும். ஒரு பறவை அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உணவளிக்கிறான் என்று சொல்லுகின்றான். ஒரு பறவை காலையிலே எவ்வாறு வெறும் வயிற்றோடு சென்று பின்னரும் அது திரும்பவும் கூட்டிற்கு வருகின்ற பொழுது எவ்வாறு வயிறு நிரம்ப அந்த பறவை விருதுகின்றதோ அதே போன்று அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கும் ரிஸ்க் அளிக்கின்றார். அந்த ரிஸ்க் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் துடிச்சு போயிடுவான். அந்த மனிதனால முடியாது. உணவு இல்லாவிட்டு அந்த மனிதனுடைய அன்றாட காரியங்கள் எதுவுமே நடக்காது. அவனுடைய வாழ்வியல் அனைத்துமே குலைந்து விடும். அல்லாஹ் தாலா ஏதோ ஒரு மூலையிலே ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு இடத்திலே ரிஸ்கை வைத்திருக்கின்றான். இந்த ரிஸ்க் இல்லாத எத்தனையோ பெரியவர்களை, எத்தனையோ சமுதாயங்களை நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், நான் அண்மையிலே பார்த்த ஒரு வீடியோ, கண்கலங்கை செய்த ஒரு பதிவொன்று. காசாவிலே ஒரு நோன்பு அதாவது ரமலான் காலத்திலே ஒரு வெளியான ஒரு பதிவு. ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் வந்துக்கிட்டு அந்த காசா மக்களை போய் பார்த்து அவர்களோடு பேசி அந்த நிலவரங்களை எல்லாம் பார்த்து வீடியோ போடுகின்றார். ஃபேஸ்புக்ல வருகின்றது. அந்த வீடியோவிலே அந்த பிள்ளைகள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றது அந்த மனிதத்தில். இந்த உலமாக்கள் இடத்திலே அந்த பிள்ளைகள் கேட்பதற்காக அந்த கேள்வியை கேட்கின்றது. என்னென்று சொன்னால், நாங்கள் வெறும் வயிற்றோடு தான் வெறும் தண்ணியை குடித்து நோன்பு குடிக்கும், வெறும் தண்ணியால் நோன்பு திறக்கின்றோம். எங்களுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாதா என்ற அந்த சிறுவர்கள் கேட்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எத்தனையோ தேர்வுகளை நமக்கு தந்திருக்கின்றார். எத்தனை வகையான உணவுகளை நம் கண் முன்னால் தூக்கிய வீசியிருக்கின்றார். நாம் எத்தனையோ உணவுகளை புறக்கணித்து எல்லாம் வாழ்கின்றோம். இது தேவையில்லை, இது எடுப்போம், இது தேவையில்லை, இது எடுப்போம் என்று சொல்லி எத்தனை தேர்வுகள் அல்லாஹ் நம்ம கண் முன்னால் தந்திருக்கேன். எத்தனையோ சமுதாயம், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெண்கள் உணவில்லாமல் வெறும் தண்ணீரால் நோன்பு பிடித்து தண்ணீரால் நோன்பு திறக்கின்ற இந்த காலகட்டத்திலே சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் என்னை மற்றவர்களிடம் கையேந்தாத நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கின்றாய் யா அல்லாஹ். மற்றவர்களிடம் கெஞ்ச வேண்டிய தேவை இல்லாமல் ஆக்கியிருக்கின்றாய் யா அல்லாஹ். எத்தனையோ வகையான உணவுகளை எனக்கு தந்திருக்கின்றாய் யா ரஹ்மானே. உனக்கு நான் அதிகம் அதிகம் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் தந்த இந்த ரஹ்மத்துக்களை எல்லாம் இலகுவாக சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அல்லாஹுக்கு ஒரு மனிதன் மாறு செய்வானாக இருந்தால் அவனை சொல்லாங்க. அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை எல்லாம் எடுத்து நடக்காம ஒரு மனிதன் மாற்றம் செய்வானாக இருந்தால் அவனை போல நஷ்டவாளி யார்? அவனை போல அல்லாஹுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதன் யார்? மூமின்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும். நாம் அனைவரும் மூமின்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டு வெறுமனே வீதிகளிலே, வெறுமனே வயல்வெளிகளிலோ அல்லது கடற்கரை ஓரங்களிலேயோ சும்மா பேசி இருப்பதை விட நாம் அல்லாஹ்வை அதிகம் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் நீ எனக்கு இவ்வளவு நியாமத்துக்களை தந்திருக்கின்றாய் யா அல்லாஹ் என்று சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூற வேண்டும். இங்கிருக்கின்ற எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் தஆலா
அல்லாஹு தஆலா அருள் பாலித்திருக்கின்றான். ஒரு நல்ல விடயத்தை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான். எத்தனையோ வயோதிகர்கள் வீதிகளிலும் கடற்கரைகளிலும் சாதாரணமாக சும்மா அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய தொழுகையும் இல்லாமல் எத்தனையோ விடயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அல்லாஹ் தஆலா ஒரு சில வாலிபர்களை அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே இருக்க வைத்தாராக இருந்தால் அது அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கொண்ட இரக்கம். இதுவும் ஒரு நியாமத். அல்லாஹ் உங்களில் இரக்கமாக இருக்கின்றான் என்பதற்கான ஒரு அடையாளம். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் என் மீது இரக்கமாக இருக்கிறான், அல்லாஹ் நான் எவ்வளவு மாறு செய்தாலும் அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டு இருக்கின்றான், இதற்கான பிரதிபலனை நான் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.